கொஞ்சமாக பாதாம் முந்திரி பருப்பை பாதி பாதியாக கட் பண்ணி வெறும் கடையில் வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி சலித்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு பால் பவுடர், 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர் அதையும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி இதை டபுள் பாயில் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு சிட்டிகை போதுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காஞ்சிருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறுவோம். அதில் சக்கரை இருக்கிறதுனால நமக்கு நல்லா இலகி வரும். கொஞ்ச நேரத்தில் நமக்கு கட்டி ஆயிருங்க. மொத்தமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பாத்திரத்தை அந்த வெந்நீர்லேருந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா பட்டர், அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான சாக்லேட் நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு பாத்திரத்தை நெய் ஊற்றிக்கோங்க. நமக்கு தேவையான சைஸை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.